என்னோட பேரு சில்பா. நான் என்னோட அம்மா, அப்பா 3 பேருமே ஒரு பெரிய கிராமத்துல வாழ்ந்துகிட்டு வந்தோம். எங்க கிராமம் ரொம்ப அமைதியானது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சவங்க. காலை நேரத்துல கோழி கூவும் சத்தம், மாலை நேரத்துல வயலிலிருந்து வரும் இதமான குளிர்ந்த காற்று, இவையெல்லாம் தான் எங்களோட அழகான வாழ்க்கை. அந்த நாட்கள்ல எனக்கு வயசு 22 படிப்பை முடிச்சுட்டு வீட்டிலேயே இருந்தேன். வேலைக்கு போகணும்னு நெனச்சாலும், அப்பா எப்பவும் சொல்லுவாரு, "இப்ப வேணாம்மா. நல்ல மாப்பிள்ளை பார்த்து அழகான கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு." 2, 3 வருஷம் கழிச்சு, நல்ல பையன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு அப்பா உறுதியான முடிவு எடுத்திருந்தாரு. அம்மாவும் அதுக்கே முழு சம்மதம் சொன்னாங்க. ஒரு நாள் திடீர்னு அம்மாவும், அப்பாவும் தங்களோட சொந்த ஊருக்கு போக முடிவு பண்ணாங்க. அங்கே எங்களுக்கு விவசாய நிலம் இருந்தது. 2 நாள் அங்கே தங்கி, எல்லாத்தையும் சரியா பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பினாங்க. அந்த நேரத்துல வீட்ல நான் ஒருத்தி தான் இருந்தேன். ஆனா, கிராமம் என்பதால பக்கத்துல நெறைய வீடுகள் இருந்துச்சு. எல்லாரும் தான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். அதனால எனக்கு கொஞ்சம் கூட பயமில்லை. அம்மா, அப்பா போன முதல் நாள் எல்லாம் ரொம்ப சாதாரணமா தான் போச்சு. நான் சமைச்சேன், சாப்பிட்டேன். மாலை நேரத்துல வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து, பக்கத்து வீட்டு பெண்களோட நெறைய பேசிக்கிட்டு இருந்தேன். சிரிச்சு, கதை பேசி நேரம் போனது. ஆனா, 1 நாள் போச்சு, 2 நாள் போச்சு. அம்மாவும், அப்பாவும் இன்னும் வரல. 3வது நாள் காலையிலிருந்து எனக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய பதட்டம் ஆரம்பிச்சது. "ஏன் இன்னும் வரல? ஃபோன் கூட செய்யலையே?" இந்த கேள்வி மனசு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தது. இதயத்துக்குள்ள ஏதோ மிக கெட்டது நடக்கப் போகுது மாதிரி ஒரு உணர்வு தோணிச்சு. அதே நேரத்துல எங்க ஊர்ல இருந்து சில பேர் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க முகத்துல இருந்து அந்த ஆழமான சோகத்த பார்த்த உடனே எனக்கு பதில் தெரியாம எல்லாம் புரிஞ்சிடுச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்க கூட எனக்கு தைரியம் வரல. அப்பதான் எனக்கு அந்த கொடூரமான செய்திய அவங்க சொன்னாங்க. அம்மாவும் அப்பாவும் ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது நடந்த விபத்துல 2 பேரும் உயிரிழந்துட்டாங்கன்னு. அந்த வார்த்தைகளை கேட்ட அடுத்த நிமிஷமே என் கால்கள் நடுங்க ஆரம்பிச்சது. கண் முன்னாடி இருட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. உலகமே சுத்தி சுத்தி வந்தது. மூச்சு விடக்கூட முடியல. ஊர் மக்கள் எல்லாம் என்ன தேற்ற முயற்சி பண்ணினாங்க. ஆனா அந்த முடிவுக்கு பிறகு என் வாழ்க்கை மெதுவாக, மிக மெதுவாக தனிமையிலும், அமைதியிலும் ஓடிப் போயிட்டது. நான் வீட்ட சுற்றிய பெரிய பூந்தோட்டத்துல தினமும் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். பூக்கள பறிச்சு மாலை நேரத்துல கோவிலுக்கு கொண்டு போய் வைக்கவும், சின்ன சின்ன செடிகளுக்கு தண்ணி ஊற்றவும். அதுதான் என் நாளாந்த பரிசு ஆகி போச்சு. அந்த அமைதியான நேரங்கள்ல தான் என் மனசு கொஞ்சம் ஓய்வு கண்டது. அந்த தோட்டத்துல தான் என் வாழ்க்கைய முழுமையா மாற்றப் போற அந்த மனிதரை நான் முதன்முறையாக பார்த்தேன். அவர் வந்தவுடனே என் மனசு ஏதோ ஒரு உணர்வால் நிகழ்ந்தது. அவர் உடம்பெல்லாம் சோர்வோடு, பசியால பாதிக்கப்பட்ட மாதிரி தெரிஞ்சாரு. உடனே நான் வீட்டுக்குள்ள போயி சமைச்சு வச்சிருந்த சாப்பாட்ட எடுத்துட்டு அவருக்கு குடுத்தேன். அவர் வேகமாக சாப்பிட்டாரு. எவ்வளவு பெரிய பசியா இருந்தார்ன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சது. அந்த நாள் முழுக்க அவர் அதே தோட்டத்துல இருந்தாரு. கொஞ்ச நேரம் நடப்பாரு, திரும்ப வந்து உட்கார்ந்துக்குவார். தோட்டத்துல இருந்த அழகான பூக்களை பார்த்து கண்டு மகிழ்ந்தார். ஒவ்வொரு செடியையும் கவனமா பார்த்து தண்ணீர் ஊத்தினார். நான் மட்டும் அவருக்கு வெளியில இருந்து சாப்பாடு கொண்டு வந்து குடுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு பலமான மழை பெய்தது. வெளியில பார்க்கையில் அவர் முழுமையாக நனைந்துட்டு நின்னுகிட்டு இருந்தார். அதை பார்த்ததும் என் மனசு தாங்கல. உடனே அவர கூப்பிட்டு வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல தங்க வச்சேன். "நீங்க இங்கேயே இருங்க. வெளியில பயங்கரமா மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. உங்களுக்கும் யாரும் இல்லை, எனக்கும் யாரும் இல்லை. இந்த வீட்டில நான் மட்டும் தான் இருக்கேன். இப்ப நீங்களும் இங்கேயே இருங்க. நான் பார்த்துக்கிறேன்." இப்படி நான் சொன்னேன். அவரும் மிகுந்த சந்தோஷத்தோடு என் வீட்டிலேயே வாழ ஆரம்பிச்சார். அவருக்கும் இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருந்தது போல தெரிஞ்சது. தோட்டத்திலிருந்து அவர் முகத்தில சிரிப்பு தெரிஞ்சா, என் மனசுக்கு இன்னும் அதிக நிம்மதி கிடைத்தது. பழைய கவலைகள் மெதுவாக விலக ஆரம்பித்தன. தனிமை, துக்கம் அனைத்தும் காற்றோடு கலந்து போயிட்டது. நாம் இருவரும் அந்த அழகான பூந்தோட்டத்தில தினமும் ஒன்றாக வேலை செய்ய ஆரம்பிச்சோம். சூரியன் எழுந்ததும் பூக்களை பராமரித்தோம். மாலை நேரத்தில சின்ன கூரைகளுக்குள் தண்ணி ஊற்றி, சமைத்த உணவை கொண்டு வருபவரையும் கவனித்தோம். அந்த அழகான நேரங்களில் எனக்கு வாழ்க்கையின் புதிய சுவை தெரிந்தது. ஒரு நாள் அவர் எனக்கு மெதுவா சொல்லினாரு, "இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சுச்சு. உன்னோட நேர்த்தியும் மனசும் நாள்கள் அழகாக கடந்து சென்றன. அந்த மனிதருடன் நான் வாழ்ந்த ஒவ்வொரு நிமிடமும் என் வாழ்க்கையை முழுமையா மாற்றிவிட்டது. தோட்டத்தில நாம் வேலை செய்யும் நேரங்கள், சின்ன சின்ன செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவது, பூக்களை கவனிப்பது, எல்லாம் எங்களுக்குள் உள்ள பாசத்தை மேலும் மேலும் பலப்படுத்தியது. என் மனசு இனிமே ஒருபோதும் தனிமையோடு பயப்படவில்லை." அவருக்கு என்னோடு பேசும்போது அவர் முகத்தில் வரும் அந்த அழகான சிரிப்பு, கண்ணில் தெரியும் மென்மை எனக்கு அசைக்க முடியாத உணர்ச்சியை தந்தது. அவருடன் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கல்வியை அளித்தது. மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனசில் அமைதியைக் கொண்டு எவ்வாறு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நான் அந்த நாட்களில் கற்றுக்கொண்டேன்.
ஒரு நாள் அவர் கூறினார், "நீ இந்த உலகத்தில தனிமையாய் இருந்தபோது கூட உன் மனசு வலிமையாக இருந்தது. அதுதான் உன்னை இவ்வளவு அழகான மனிதராக மாற்றியது. உன்னோட நேர்மை, உன்னோட பாசம் எல்லாமே எனக்கு வாழ்வில் புதிய உணர்வை கொடுத்தது." அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தை சூடாக்கின. என் இதயத்தில ஒரு புதிய உயிர் ஓட்டம் தொடங்கியது. நாம் இருவரும் வாழ்ந்த காலம் ஒவ்வொரு நாளும் நிம்மதியாய், அமைதியாய், பாசமாய் நடந்தது. தோட்டத்தில வேலை செய்யும்போது கடந்து போன சோகங்கள் மறந்துவிட்டன. பழைய நினைவுகள், பயங்கள் எல்லாம் மெதுவாக விலகின. அந்த மனிதன் இருக்கும்போது வாழ்க்கை ஒரு அழகான கதை மாதிரி தோணியது. ஒரு மாலை நேர காற்றிலா தோட்டத்துல நின்று அவர் என்னோட கையை பிடிச்சு, நாம் இருவரும் சேர்ந்து வாழ்வோம். கடந்து வந்த சோகங்கள், மனசுக்குள்ள பதட்டங்கள் இனிமே மறந்து போகட்டும். நீ என்னோடு இருப்பதால் வாழ்க்கை முழுமையாக இருக்கிறதுன்னு கூறினார். அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தை முழுமையாக ஆழ்த்தின. அந்த நாளிலிருந்து நாங்கள் இருவரும் தோட்டத்திலும், வீட்டிலும் எல்லா நாளும் ஒன்றாக இருந்தோம். ஒவ்வொரு செடியையும், ஒவ்வொரு பூக்களையும் கவனித்து, அந்த அமைதியான சூழலில் வாழ்ந்து கொண்டே இருந்தோம். பழைய கவலைகள், தனிமை, துக்கம் அனைத்தும் மறைந்து, வாழ்க்கை இனிமையாகவும், அருமையாகவும் தோணியது. அந்த மனிதரின் பாசமும், மனசிலிருந்த அன்பும் என் இதயத்தை முழுமையாக நிரப்பியது. நான் உணர்ந்தது இதுதான், வாழ்க்கை சோகங்களால் மட்டுமல்ல, பாசத்தாலும், நேசத்தாலும் அழகாக மாறும். அந்த தோட்டமும், அந்த மனிதரும் என் வாழ்வியல் புதிய தொடக்கமாக இருந்தனர்.